முருகர் இருப்பார். அதே மாதிரி நம்ம சவிதா டென்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே, பூந்தமல்லி பக்கத்துலேயே ஒரு திருச்செந்தூர் முருகர் கோவில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சுது. சரி முடிஞ்சிச்சேன்னு சொல்லி நாங்களும் போய் பார்க்கலான்னு போனோம். திருச்செந்தூரில் முருகர் எப்படி இருப்பாரோ, நல்லா பெரிய சிலை, ஓரளவுக்கு பெரிய சிலை, நல்லா அப்படியே பார்க்க எப்படி சொல்கிறதுன்னு சரியாக தெரியல. ஆனால் நல்லா அழகாக இருக்கும், நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்கும். செவ்வாய் வெள்ளி போய் அங்கே வேண்டிட்டு வந்தால் எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பக்தர்கள் அங்கே வராங்க. அதேமாதிரி நீங்களும் எல்லோரும் போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதில் முருகர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருப்பார். நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 9 மணி, மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் 8 to 9 அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியே நேரடியாக நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணுறது நேராக கடவுளை பார்க்குற மாதிரி ஒரு திருப்தி நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும். ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி தோணும். அங்கே போயிட்டு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், மன கஷ்டம் இருந்தாலும் வெளில வரும்போது நிம்மதியாக எல்லாத்தையும் அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அது உள்ளே அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் விநாயகர் இருக்கார், அதுக்கு பின்னாடி வந்து சிவன் இருக்கார், நிறைய சாமிங்க இருக்காங்க, துர்க்கை அம்மன் இருக்காங்க, நாகாத்தம்மா இருக்காங்க, பைரவர் இருக்கார், நிறைய இருக்காங்க. நீங்களும் போங்க, நீங்களும் போய் சாமியை பாருங்கள், அர்ச்சனை பண்ணுங்கள், உங்கள் மனசு நிறைவு இருக்கும். அதே மாதிரி எல்லா கோவிலும் எப்படி வேண்டிக்கிட்டு 6 விளக்கு போடுறோமோ அங்கேயும் 6 விளக்கு போடலாம். நீங்கள் போய் பாருங்கள். அதேமாதிரி அதுக்கு அந்த சைட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சனீஸ்வரர் பகவானும் இருக்கார். நீங்கள் உங்களுக்கு மனசு எதாவது கஷ்டம் இருக்கா கடவுளையும் சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் பிரார்த்தனை வைங்க. என்னையும் ஒரு எல்லா சிறுவாபுரியும் போகிறாங்க. சிறுவாபுரி தான் முருகரை போய் பார்க்கணும்ல, இங்கேயும் போய் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் முருகர். எதனால நான் இதை சொல்கிறேன்னா, யாராலையும் சிறுவாபுரி முருகரை போய் பார்க்க முடியலன்றாங்க. ஆனால் இந்த கோவில் போய் பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.